ஒரு சின்ன துளசி இலை சாப்பிட்டதால எப்படி அனுமனோட பசி காணாம போச்சு தெரியுமா? இந்த நிகழ்வை ஒரு குட்டி கதையா பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே ஹனுமன் மரங்கள்ல கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டு அவரோட பசியை தீர்த்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் ஹனுமன் சீதாராமர் தங்கி இருக்க குடிலுக்கு போவாரு. சீதாதேவி அவங்க கையால சமைச்ச உணவோட நறுமணத்தால ஹனுமனுக்கு ரொம்பவே பயங்கரமா பசி எடுக்கும். உடனே ஹனுமன் சீதாதேவி கிட்ட போய், அம்மா எனக்கு ரொம்ப பயங்கரமா பசி எடுக்குது, சாப்பிட ஏதாச்சும் இருந்தா தாங்கன்னு கேட்பாரு. இதை கேட்டதுமே சீதாதேவி ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஹனுமனை உட்கார வச்சு ஒரு பெரிய வாழை இலைய போட்டு அவங்க சமைச்ச எல்லா உணவுகளை பரிமாறுவாங்க. ஹனுமன் இலையில இருக்க எல்லா உணவுகளையும் சாப்பிடுவாரு. ஆனா பசி கொஞ்சம் கூட குறையாது. சீதாதேவி அவங்க சமைச்சு வச்சிருந்த எல்லா சாப்பாட்டையும் அனுமனுக்கு பரிமாறுவாங்க. ஆனா அனுமனோட பசி கொஞ்சம் கூட குறையாது. கடைசியில சீதாதேவி சமைச்ச எல்லா உணவும் காலி ஆயிடும். உடனே சீதாதேவி ரொம்பவே பதட்டமாகி ராமர் கிட்ட போய், சுவாமி ஹனுமனோட தீராத பசி போக ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ராமர் என்ன சொல்வாருன்னா, சீதா நீ ஒன்னும் சாதாரண மனுஷனுக்கு உணவு பரிமாறல, அவன் ஹனுமன், இந்த உலகத்தையே ஆள்ற சிவனோட அம்சம். ஹனுமன் சின்ன வயசுல ஒரு பயங்கரமான பசியால சூரியனை முழுங்க போனவன். நல்லா யோசிச்சு பாரு சீதா, இதுக்கான பதில நானே உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு ராமர். அதுக்கப்புறமா சீதாதேவி நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு சின்ன துளசி இலை எடுத்து அது மேல ராமானு எழுதி ஹனுமனோட சாப்பாட்டுக்குள்ள கலந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் ஹனுமனோட பசி தீரும்.